மதுரை மாநகராட்சியில் குடிநீர் வரி மற்றும் இதர நீர் பயன்பாட்டு கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் நடுத்தர மக்கள், சிறு வணிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரையில் குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. 900 ரூபாயிலிருந்து 6480 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது வரி. குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் நடுத்தர மக்கள் மற்றும் சிறு வணிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? தற்போதைய தகவல் என்ன? பிரியதர்ஷினி, மதுரை மாநகராட்சியில குடிநீர் வரி மற்றும் இதர நீர் பயன்பாடு கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கொடுக்கப்பட்டுள்ள அந்த பில்லின் படி இதுவரை ஆண்டிற்கு வெறும் 900 ரூபாயாக இருந்த குடியிருப்புக்கான குடிநீர் வரி தற்பொழுது 6480 உயர்த்தப்பட்டுள்ளது. இது அடுக்குமாடி குடியிருப்புகள் வசிப்பவர்களுக்கும் இந்த உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட வீட்டிற்கும் தனித்தனியாக 6480 ரூபாய் வரி விதிக்கப்படும் நிலையில் குடியிருப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து குழாய் இணைப்புகளின் அளவும் மாற்றப்படக்கூடும். இதனால் பெரிய அளவிலான இந்த குடியிருப்பு வளங்களில் கூடுதல் செலவுகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கின்றன. குறிப்பாக பராமரிப்பு கட்டணங்கள் உயர்வதன் மூலம் இந்த குடியிருப்பாளர்களின் மாதாந்திர செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய வரி நடைமுறை தொடர்பாக மாநகராட்சி சார்பில் தற்போது பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டக்கூடிய சூழலில் இந்த திடீர் மாற்றம் மற்றும் அதிக அளவிலான இந்த கட்டண உயர்வு நடுத்தர வர்க்க குடும்பங்களின் பொருளாதார நிலையை கடுமையாக பாதிக்கும் என்ற கவலை எழுந்திருக்கிறது. தினசரி செலவுக்கு சமாளிக்க போராடும் குடும்பங்களுக்கு இந்த உயர்வு கூடுதல் சுமையாக இருக்கிறது. மேலும் குறிப்பாக சிறு மற்றும் இந்த நடுத்தர வணிகர்கள் கடுமையாக பாதிப்பை எதிர்கொள்ளும் நிலையம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வாடகை, மின்சாரம், ஊழியர் சம்பளம் போன்ற செலவுகளால் சிரமப்படும் அந்த உரிமையாளருக்கு இப்போது அதிகரிக்கப்பட்ட இந்த நீர் வரியும் தற்போது அதுடன் ஏற்க வேண்டிய சூழல் இருக்கின்றன. தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 900 ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 7 மடங்கு அதிகரித்து கிட்டத்தட்ட 6480 ரூபாயாக குடிநீர் வரியை ஒரே அடியாக உயர்த்தி இருப்பது மதுரை மக்களிடையே மிகுந்த ஒரு அதிர்வையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றன. நிரந்தர வருமானம் இல்லாதோர், இந்த ஓய்வூதியாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் அதிகமான சுமையை சுமக்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகிறது. எனவே இந்த கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்து பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மதுரை மாநகராட்சியுடைய பொறுப்பு மேயர் நாகராஜ் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அனைவருக்குமே இந்த குடிநீர் கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மேலதிகாரிடம் கலந்து ஆலோசித்து தெளிவாக பதில் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை மாலை நேரத்தில் நான் பத்திரிகைகளை சந்தித்து நான் விளக்கம் அளிக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.